ட்ரம்ப் பார்க்கிற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா நரேந்திர மோடி பார்த்த 4வது அதிபர் அவர். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல நமக்கு நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். முன்னாடி இல்லாம அமெரிக்காவை பத்தி கவலைப்பட்டு இருந்தாங்க, ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னு. ட்ரம்பால இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாதுங்க ரொம்ப தெளிவா தெரியும். அதற்கான காரணம் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமல்ல. இந்தியா ஒரு பெரிய உற்பத்தி நாடு மட்டுமல்ல, இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இது உங்களுக்கு நினைவு இருக்கும், பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்த போது அதே அமெரிக்கா ஸ்டைலே லான்ல உட்கார்ந்து நாங்க அணுகுண்டு போட்டோம் அறிவிச்சார். அணுகுண்டு போட்டோம் பாரத பிரதமர் அறிவிக்கிற வரைக்கும் அமெரிக்காக்காரனுக்கே தெரியாது. அமெரிக்காக்காரன உளவுத்துறை எல்லாம் பிடிச்சி பெண்டை நிமித்து விட்டு முதல் அடிச்சு வெளுத்து விட்டுட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம உலகம் முழுக்க எவ்ரி இன்ச் எவ்ரி சென்டிமீட்டர் நம்ம பார்த்துட்டு நினைக்கிறோம். அணுகுண்டே போட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க. அவன் சொன்ன பிற வரைக்கும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், திரு கலாம் தலைமையிலான குழு எவ்வளவு பிரில்லியண்டா போட்டுட்டு பொக்ரான் 2 அந்த அணு ஆயுத சோதனை உலகத்துல யாருக்குமே தெரியாம நடத்தி முடிச்சு நாம் அறிவிக்கிறோம், யாருக்குமே தெரியாது. அப்ப இந்தியாவுக்கு சாங்ஷன்ஸ் போட்டாங்க, பொருளாதார தடைகள் விதித்தாங்க. இந்தியா மீது பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதிச்சது, அசரவே இல்லை. எப்பா உன்னுடைய பேஸ்ட் இல்லைன்னா நான் வேப்பங்குச்சி எடுத்து தேய்ச்சி போய்கிட்டே இருப்பேன். பேஸ்ட் வித்தா உனக்கு தான் மார்க்கெட்டு, இல்லைன்னா நான் வேப்பங்குச்சி வச்சுட்டு போயிடுவேன், இல்லாட்டி நான் சாம்பலை கூட வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவேன். அப்புறம் தான் தெரிஞ்சுட்டாங்க நம்மளால ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் விட்டுறக்கூடாதுன்னு அவனே அதை வாபஸ் வாங்கினான். நம்ம யாருமே பாரத பிரதமர் வாஜ்பாய் போய் யார்கிட்டையுமே கெஞ்சல. அப்ப இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இங்கேயே 140 கோடி ஆள் இருக்கிறான். திருப்பூருடைய டெக்ஸ்டைல்ஸ் என்ன யாரும் கவலைப்படல, நம்மால் ரொம்ப கௌரவமாயிட்டான். இந்தியாவுக்கு தானே ஆர்டர் போடுற பிரச்சனை. எல்லா திருப்பூர் கம்பெனிக்காரங்களும் போற ஸ்ரீலங்கால ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாங்க. ஒரு பேருக்கு மட்டும் ஒரு லெட்டர் பண்ண ஸ்ரீலங்கால போட்டு வச்சாங்க. அங்கிருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இங்கிருந்து அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆச்சு, அங்கிருந்து போச்சு. நமக்கு கைய காலை கட்டி போட்டு 2 பக்கமும் காலில் பூரா கம்பியை சுத்தி விட்டு வாயில பிளாஸ்டரை ஒட்டி விட்டுட்டு உருட்டி விட்டுட்டு ஓட்ட போட்டுல ஃபர்ஸ்ட் வந்தோம்னால வந்துருவான். நம்மால் அசரவே மாட்டாங்க. நம்மளால அவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்க. அப்ப அமெரிக்கா இல்ல, அவங்களுக்கு பெரிய அப்பா டக்கர் வந்தாலும் ஏன் ரொம்ப எளிமையான பாயிண்ட். ட்ரம்ப் பார்க்கிற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா நரேந்திர மோடி பார்த்த 4வது அதிபர் அவர். அங்க அமெரிக்கால அவர் 4 பேர் பார்த்தாரு. எப்பா நான் பைடனையும் பார்த்தேன், நான் ஒபாமாவையும் பார்த்தேன், உன்னையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன், உன்னை செகண்ட் பேஜ்ல பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. நீ 2வது முறை வர முடியல, 3 ஒரு கேப் போட்டு தான் நீ வந்திருக்க. நாங்க ஹேட்ரிக் அடிச்சு 3 முறை உட்கார்ந்துருக்கோம். பார்லிமெண்ட்ல பிரதமர் நரேந்திர மோடி அசராம சொல்லாரு, அரே அபி தோ தீஸ்ரா பார் ஹை, இப்ப 3வது முறை தானப்பா வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. எதிர ராகுல் காந்தி டென்ஷன் ஆயிட்டார். இப்பதான் 3வது முறை வந்திருக்கு, மொத்தம் எத்தனை முறை பாஸ் வர போறீங்க, சொல்லிட்டு செய்யுங்கப்பா அப்படின்னு. இப்பதான் 3வது முறை, எதுக்கு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் போருங்க அப்படின்றாரு.